வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதைப்போக்கு ஒரு வகை கற்பனை சூழலே என்றாலும் ஏதோ ஒன்றை விளக்குதற்கே வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் வாழ்க்கை ஒரு போராட்டமே என்னும் தலைப்பில் நோக்குவோம். வாழவந்தான் கிராமத்தில் முறையாக பயில்வதற்கு ஏற்ற கல்விக்கூடங்கள் என்பது கிடையாது. பெரும்பாலும் தினக்கூலிக்கு செல்வோரே மிகுதியாக காணப்படுவர். பசி எடுத்தால் மட்டுமே உழைக்க வேண்டும் என்கின்ற சுய எண்ணங்கள் வாழவந்தான் வாசிகளுக்கு பழக்கமாயிற்று. ஓரளவு நடுத்தர குடும்பத்தினருக்கு மட்டும் தங்களின் பூர்வீக வயல்வழி சொத்துக்கள் இருந்தாலும் அவற்றை மேம்படுத்த முயன்று உழைத்திடாமல் சோம்பேறிகளாய் நாளும் மாறியே பசிக்கு மட்டும் உணவு எடுத்து கொண்டு உண்டகளைப்பால் உறங்கியே நித்தமும் காலத்தை கழித்தனர். சுருக்கமாகச் சொன்னால் தேவைக்கு முன்னோர் ஈட்டிய சொத்துக்கள் இருப்பதால் இவர்கள் முயற்சி இல்லாதவர்களாகவே பழகிவிட்டனர். ஊக்குவிக்க அப்போது எவரும் இல்லை. மனித சக்திகள் என்கின்ற கிராமவாசிகள் பலர் வாழவந்தானில் இருந்தாலும் தன் வாரிசுகளுக்கு பிற்பாடு வாழ்ந்திட வேண்டுமே என்ற உணர்வு கூட துளியும் இல்லாமல் மந்த நிலைக்கு தள்ளப்பட்டு திண்ணை துங்கிகளாய் மாறி பலர் காணப்பட்டனர். உழைப்பதற்கு ஏற்ற இடங்கள் பல இவர்களுக்கு முன்னோர் வழி இருந்தாலும் அதை பயன்படுத்தி வளர்ந்திட வழி காணவில்லை. தின்று பிறர் முன்னோர் தேடிய பொருளை அழித்து சோம்பேறிகளாய் மாறிட செத்த பிணத்திற்கு ஒப்பாக கருதப்பட்டனர். இச்சூழலில் வாழவந்தானில் பெண்ணெடுத்தார் பேராவூரணியைச் சேர்ந்த சுப்பையா என்கின்ற உழைப்பாளி. பெண் செல்வி திருமதி அங்கம்மாளின் கட்டழகில் மயங்கி அவ்வூர் மாப்பிள்ளையானார் சுப்பையா. உழைத்திட எண்ணமுடையவன் சுப்பையா. ஆனால் இவரிடம் பூர்வீக சொத்துக்கள் எதுவும் அப்போது இல்லை. உழைப்பும் கையும் காலுமே மூலதனம். இல்லாதவனுக்குத்தான் தெரிய வரும் மாற்றாரிடம் பயன்படாமல் முடங்கி கிடக்கும் வயல்வெளிகளின் அருமை பெருமை. பசி எடுத்திட தினக்கூலிக்கு அப்போது மட்டும் செல்லும் வாழவந்தான் வாசிகள் சிலரை கண்டார். சுப்பையாவுக்கோ பெண் எடுத்த வழியில் சொத்துக்கள் ஓரளவு சேர்ந்ததால் தரிசாக கிடக்கும் அந்த நிலங்களை உழுது பயிரிட்டு வளமாக்கிட தனது துணையாக அந்த கூலியாட்களை பயன்படுத்த எண்ணினார். ஆனால் ஓரளவு நடந்தது. ஆனால் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் அவர்கள் இவனுக்கு அவர்களது மிகு பசி அடங்கிடும் அந்த நாட்களில் மட்டும் வழக்கம்போல் ஒத்துழைப்பதில்லை. இத்தகு முயற்சி இல்லாத ஊக்கமில்லாதவர்களை நினைத்து வேதனைப்பட்டார் சுப்பையா. வீட்டையும் நாட்டையும் சோம்பேறிகளாய் மாறி வளம் இழக்கச் செய்கின்ற இவர்களைப் போன்றவர்களை எண்ணி வருத்தப்பட்டார் சுப்பையா. திரு சுப்பையா அனாதையானாலும் தனது ஊக்கத்தால் தன்னை சார்ந்தவர்கள் ஏழையாக இருந்தாலும் இவர் மட்டும் முன்பு எப்படியோ கல்வி மற்றும் அதன் வழியே அவர்களால் ஆன சிலரின் ஊக்குவித்தலால் மற்றும் பிறர் வழியே பெற்ற சுய உழைப்பு வழியே வந்த அந்த பொருள் வருவாயை கொண்டு தான் படித்தும் பட்டம் பெற்றார். வெளி உலகு இவருக்கு தன் கல்வி அறிவால் தெரிய வந்தது. தன்னைப்போல் விடாமுயற்சியுடன் எல்லா இளைஞர்களும் ஒத்துழைத்து உழைத்தால்தான் நல்லது. உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை என்பதை உணர்ந்திருந்த சுப்பையாவிற்கு வாழவந்தான் மக்களையும் அந்த உழைப்பில் ஈடுபடுத்தி வாழவந்தான் ஊரினை பிறர் போற்றும்படியாக வளமாக்கிட எண்ணம் கொண்டார். சுப்பையாவின் முயற்சிக்கு அவரது மனைவி திருமதி அங்கம்மாளும் அவருக்கு பல வகைகளில் அங்கமாய் விளங்கினாள். சுப்பையா ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் முயற்சியால் உயர்வு வரும் என்ற தலைப்பில் வாழவந்தான் மக்களை தட்டி எழுப்பினார், ஊக்கப்படுத்தினார். அப்பொழுது வாழவந்தான் சுகவாசியான சுகவனம் முயற்சி என்றால் என்ன
என்று கேட்டிட சுப்பையாவோ சிரித்து கொண்டே, ஒவ்வொருவரும் தன் வாழ்வில் நம் முன்னோர்கள் போல எல்லா நலன்களையும் பெற்றிட விடாமல் உழைப்பதும் சிந்திப்பதுமே முயற்சியாகும். அதாவது ஒவ்வொருவரும் தன் வாழ்வில் தம் முன்னோர்கள் போல எல்லா நலன்களையும் பெற்றிட விடாமல் உழைப்பதும் சிந்திப்பதுமே முயற்சி என்றார் மறுமுறையும். மேலும் வளர்ச்சிக்கு உதவாத மனிதன் செத்த பிணத்திற்கு ஒப்பாகவே கருதப்படுவான் என்று அடிக்கடி கூறினார். முயற்சி செய்தால் உலகில் அடைய முடியாதது எதுவும் இல்லை என்றார். நாளைய பசிக்கு உழைத்தால்தானே கௌரவமாய் தற்போது பிச்சை எடுக்காமல் இன்றும் கூட வாழ முடியும் என்று விளக்கினார். யாவரும் சிரித்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த சுகவனத்தின் மனைவி திருமதி இருளாயி சுப்பையாரை பார்த்து, முயற்சியால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்று கேட்டிட, ஓ அதுவா, முயற்சிப்பவர்கள் தன்னை போல் பிறரையும் அவ்வாறு விளங்கிட உற்சாகம் காட்டுவர், ஊட்டுவர். கடினமாக உழைத்து முன்னேறியவர்கள் பற்றி நாம் நிறைய அறியலாம். முயற்சி நம் புகழை அதிகரிக்கும். போராட்ட வாழ்வில் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத பலர் தமது விடாமுயற்சியால் கையும் காலையும் மூலதனமாக கொண்டு உயர்ந்ததை சரித்திரம் காட்டும். அதையும் நீங்கள் நோக்க வேண்டும். ஆரம்பத்தில் சிறிய சைக்கிள் கடை வைத்திருந்த டிவி சுந்தரம் அவர்கள் தன் விடாமுயற்சியால் டிவிஎஸ் தொழிற்சாலையையே ஏற்படுத்தினார் என்பது உண்மை. முயற்சியால் பிறர் துன்பங்களையும் போக்கலாம் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். கூட்டத்தில் அப்போது இருந்த ஒருவர் திடீரென்று தன் தூக்கம் கலைந்து விழித்து கொண்ட நிலையில், அவர் பெயர் ஆண்டியப்பன், எல்லாவற்றிற்கும் அதிர்ஷ்டம் என்பது தேவைதானா என்றார். சுப்பையா உடனே, சிலர் இது போன்ற கொள்கை உடையவர்களாகவே ஆண்டியப்பன் போன்ற அதிர்ஷ்டம் தேவைதானா என்று கேட்கின்ற கேள்விகளை உடையவர்களே பலர் இருக்கின்றனர். அது வருந்தத்தக்கது என்று மனவேதனைப்பட்டார். அதிர்ஷ்டம் என்ற சொல்லுக்கு கண்ணுக்கு புலனாகாதது என்று பொருள். முயற்சியும் பயிற்சியும் பெற்றவர்களுக்கே அதிர்ஷ்டமாகிய உழைப்பு சக்தி தானே தேடி வந்து சேரும். லாட்டரி சீட்டு, சூதாட்டம் நமது கைப்பொருளையே இழக்கச் செய்யும். பாடலாசிரியர் பட்டுக்கோட்டையார் எழுதிய சோம்பேறியாய் உன்போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் என்ற பாடலடிகளை கேட்டு பாருங்கள். மேலும் திருவள்ளுவர் முயற்சி பற்றிய அதிகாரமே கூறியிருக்கின்றார். அதையும் எண்ணி பாருங்கள். வியந்து கேட்டுக்கொண்டிருந்த திருமதி இருளாகி மறுபடியும் தம் அறிவில் பிரகாசமாகி, சுப்பையா தம்பியே, முயற்சியால் வென்றோர் சிலரை சொல்வீர்களா? கேட்க ஆவல்படுகின்றேன் என்றாள். உடனே உழைப்பாளி சுப்பையா, பலமுறை தோல்வி கண்ட ராபர்ட் புரூஸ் ஒரு சிலந்தியின் முயற்சியை கண்டு உயர்ந்தார் அல்லவா? மேலும் ஒரு சிற்றரசனின் மகனாயிருந்த அலெக்சாண்டர் விடாத தன் முயற்சியால் உலகத்தையே வென்றார் அல்லவா? மேலும் நாம் வணங்கும் புத்தர் தம் கடின முயற்சியால் இந்த புத்தராகிய சித்தார்த்தன் ஞானத்தை பெறவில்லையா? தமிழகத்தில் ஜி.டி. நாயுடு, பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்றோர் தம் விடாமுயற்சியால் உயரவில்லையா? சிந்தித்து பாருங்கள் என்று விளக்கினார். சுப்பையாவின் கருத்தான பேச்சால் வாழ வந்தான் வாழ் மக்கள் அனைவரும் திருந்தி வாழ்ந்தனர் விடாமுயற்சியுடன். எனவே நாமும் முயன்றால் கூட நம் வாழ்வு மட்டும் அல்லாமல் நமது தேசமும் வளம் பெறுமே. வாழ்வை செப்பனிட முயற்சி தேவைதானே? முயன்றால் முடியாதது உலகில் எதுவும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். வாழ்ந்திட போராடி வெல்வதே முயற்சி. மறவாதீர். வாழ்க வளமுடன் என்றார்.